ஓகே, 2025 இஸ் ஆல்மோஸ்ட் ஓவர். ஸோ 2026 வெப்3க்கு எப்படி இருக்க போகுது அண்ட் என்ன நெரட்டிவ்ஸை நான் க்ளோஸாக லுக் பண்ண போகிறேன் அண்ட் என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, என்ன த்ரெட்ஸ் இருக்குது அண்ட் ஹவ் இஸ் ஏன்னா ஸ்கில்ஸ்லாம் இப்போது இந்த ஏஐ ஏஜில் படித்தா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டு கெட் இன் டு வெப்3. அண்ட் இஃப் யூஆர் அ பிகினர், நீங்கள் இப்போ தான் வந்து வெப்3க்குள்ளே போகணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் இருங்க. பிகாஸ் நான் லாஸ்ட்டாக சொல்கிற பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, 2026 நான் லுக் ஃபார்வர்ட் பண்ணுற 5 டாப் நரேட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஸ்டேபிள் காயின்ஸ், ரெண்டாவது ஏஐ அண்ட் டீபின், மூணாவது இஸ் கிரியேட்டர் டோக்கன்ஸ், நாலாவது இஸ் இன்ஃபோஃபை, அஞ்சாவது ப்ரெடிக்ஷன் மார்க்கெட்ஸ். ஓகே, நீங்கள் கேட்கலாம் வாய் ஸ்டேபிள் காயின்ஸ். உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், ஆல்மோஸ்ட் எவ்ரி கண்ட்ரி ஸ்டார்டட் அடாப்டிங் ஸ்டேபிள் காயின்ஸ் அண்ட் பெரிய கம்பெனிஸ் லைக் ஸ்ட்ரைப்லாம் வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டாங்க. ஸோ அதனால் இதோடைய நெக்ஸ்ட் ஜம்ப் வந்து பார்த்திங்கன்னா டிஃபை நெரேட்டிவ்ஸை வந்து இந்த ஸ்டேபிள் காயின்குள்ளே இது பண்ணுறது, ஈல்ட் ஃபார்மிங் பண்ணுறது, இது எல்லாமே கண்டிப்பாக வரும். ஸோ அந்த பர்டிகுலர் ஹைப் கிரவுண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி ஸ்டார்டட். ஸோ இப்போயே கொஞ்சமாக ஐ குட் சி கம்பெனிஸ் ஸ்டார்டட் பில்டிங் ஆன் தட். ஸோ அதனால் எனக்கு ஸ்டேபிள் காயின் வந்து ஒரு அண்ட் ஹவு கவர்மெண்ட்ஸ் கோயிங் டு எப்படி இந்தியா எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க, ஒரு எப்படி ரஷ்யா ரியாக்ட் பண்ண போகிறாங்க, எப்படி மற்ற கண்ட்ரீஸ்லாம் வந்து இதை அடாப்ட் பண்ண போகிறாங்க, யூரோப்பியன் யூனியன் என்ன பண்ண போகுது அப்படின்றதுல வந்து ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் இட். ஓகே, ரெண்டாவது வந்து ஏஐ அண்ட் டீபின். இந்த வருஷமே வந்து ஏஐ அண்ட் டீபின் தான் டாப் நெரட்டிவாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் இயரும் இது கண்டினியூ ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பட் டாப் நெரட்டிவாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. பிகாஸ் ஆல்மோஸ்ட் நான் இந்த வாட்டியை வந்து ரெண்டாக பிரிக்கலாம். ஏஜென்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆச்சு. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏஐ டோக்கன்ஸ் வந்துச்சு. இப்போது லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஏஐ பேமெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் X0403 அப்படின்ற ஒரு பேமெண்ட் ப்ரோட்டோக்கால் காயின் பேஸோடது ரொம்ப டாப்பாக போயிட்டுருக்கு. ஸோ இதனால் வந்து இந்த ஏஐ அண்ட் டீபின் நெரட்டிவ்லையும் என்னோட ஒரு கண்ணு இருக்குது. ஓகே, மூணாவது கைட்டோ குக்கிலாம் வந்து க்ரியேட் பண்ண அந்த இன்ஃபோஃபை மார்க்கெட். ரொம்ப பெரிய ஹைப் ரிலேட்டட் ஒரு விஷயமா இருந்துச்சு. எப்போவுமே கிரிப்டோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்ட் வைஸாக வந்து ஒரு சூப்பர் ப்ராடக்ட் ஒன்று வெளில வரும் எவ்ரி இயர். அண்ட் அதே மாதிரி ஒரு ஹைப் வைஸாக ஒரு சூப்பரான ஒரு ஹைப் வந்து எப்போவுமே ட்ரிவன் ஆகும். ஸோ இந்த ஹைப் வைஸ் ட்ரிவன் ஆகுறதுல இந்த இன்ஃபோஃபை வந்து போன வருஷம் வந்து ரொம்ப டாப்பில் இருந்துச்சு. பட் ஸ்லோலி அது ஃபேட் அவுட் ஆகிற மாதிரி தெரியுது. 2026 இவங்க என்ன புதுசாக பண்ண போகிறாங்க, பிகாஸ் இவங்க கண்டென்ட் மார்க்கெட்டுக்குள்ளே இருக்கிறதுனால தே மைட் ஹவ் இன்வென்ட் சம்திங் நியூ, ஏதாவது ஒரு புதுசாக பண்ணுவாங்களா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ அதில் ஒரு கீனாக இருக்கேன் நான். அதே மாதிரி இதோட க்ளோஸ் ரிலேட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா கிரியேட்டர் டோக்கன்ஸ். நம்ம பேஸில் வந்து பார்த்திங்கன்னா கிரியேட்டர் டோக்கன்ஸை வந்து போட்டு தள்ளிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஜோரா வந்து ஆல்ரெடி வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பேஸ் ஆப்லேயே வந்து நீங்கள் கிரியேட்டர் டோக்கன்ஸ் பண்ணலான்ற இதெல்லாம் இருக்குது. அந்த பீட்டா வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெடிக்ஷன் மார்க்கெட்ஸ். ரொம்ப வருஷமாக இந்த நெரட்டிவ் இருக்குது, இன்னுமே இருக்கும். பிகாஸ் ரியல் யூட்டிலிட்டிக்கு வந்து ரொம்ப கம்மியான யூட்டிலிட்டிஸ் தான் வெப்3யில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு இதுவாக இருக்கும். ரியல் டைமில் அதை யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். பாலி மார்க்கெட்டாக இருக்கட்டும், இதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நெரட்டிவ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வந்து கோயிங் ஆன். ஸோ அந்த இதில் வந்து இந்த டாப் 5 நெரட்டிவ்ஸ் வந்து நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன் 2026. ஓகே, 2026 நெரட்டிவ்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எப்போவுமே சொல்கிற மாதிரி ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் டெவலப்பர், ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ஆடிட்டர், இதில் எல்லாத்துலேயுமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். ஏஐ வந்தாலுமே வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய ஏஐ ஏஜென்ட்ஸ் வந்து பில்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் பைத்தன் டெவலப்பர்ஸ் வந்து இங்கே வர்றதுக்கு வந்து ஒரு பெரிய ஓப்பனிங் இது. லாஸ்ட் டைமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பைத்தன் டெவலப்பர்ஸ் வந்து இங்கே வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ஐ குட் ஏபிள் டு சி லாட் ஆஃப் போஸ்டிங்ஸ் ஃபார்
ப்ரோட்டோகால் டெவலப்பர்ஸ், ரஸ்ட் அண்ட் கோ தெரிஞ்சவங்களுக்கு. பட் ரொம்ப லிமிட்டடாக இருக்குது. நீங்கள் ரொம்ப அதிகமாக வந்து தெரிஞ்சுக்கணும் அண்ட் லைக் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்குள்ள நீங்கள் போகலாம். இது 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 எல்லாமே வந்து ஃபார் டெவலப்பர் சைட். இது இல்லாமல் மார்க்கெட்டிங் சைடில் வந்து ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. சிடி ட்விட்டர் ஹெட் அப்படின்ற லீட் அப்படின்ற பொசிஷன்ஸ் புதுசாக உருவாயிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டெவரல் பொசிஷன்ஸ் ஆல்வேஸ் தேர். நம்ம அதுவும் இந்தியாவிலேருந்து நிறைய டெவரல்ஸை இப்போது இந்த லாஸ்ட் இயரில் வந்து ஹையர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து ஒரு வெல்கமிங் சைன் பிகாஸ் இந்தியன்ஸ் இஸ் ஆல்சோ பீன் கன்சிடர் ஃபார் டெவரல்ஸ். பிகாஸ் எப்பவுமே இப்போது ஒயிட்ஸ் மட்டுமே ஆன ஒரு ரோல் மாதிரி அவங்க ஒயிட்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க அதில். பட் அது இப்போது சேஞ்ச் ஆகிருக்கு. அதுவே ஒரு பெரிய வெல்கமிங் சைன் தான். பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஆர் பிஸ்னஸ் அனலிஸ்ட், ஸ்ட்ராட்டஜி பண்ணுறவங்க, ஃபவுண்டர் ஆஃபீஸில் ரோல்ஸு, இது எல்லாமே கூட நிறைய இடத்துல பார்க்க முடியுது. ஸ்லோவாக இது வந்து அப்படியே லைக் எப்போவுமே புல் மார்க்கெட்டில் இருக்க மாதிரி அப்படியே போனவுடனே நீங்கள் ரெக்ஸும் போட்டவுடனே வந்துடுற மாதிரி ஒரு டைம் கிடையாது. பட் ஆனால் ஹையர் பண்ணுறாங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து சுத்தமாக ஹையரிங்கே இல்லாமல் இருந்துச்சு. பட் இப்போ கொஞ்சமாக ஹையரிங் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஹையரிங்கில் வந்து ரொம்ப உங்கள் ஸ்கில் கரெக்டாக இருந்துச்சுன்னா, அந்த ஸ்கில்லுக்கும் ரோலுக்கும் ஆன மேட்சிங் கரெக்டாக இருந்துச்சுன்னா யூ கேன் ஏபிள் டு கெட் இன் டு திஸ். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி பார்த்தோம். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூடயே சேர்த்து வந்தால் அடுத்து என்ன ஸ்கில்ஸ்லாம் கற்றுக்கலாம் அப்படின்ட்டு அதுலேயே நிறைய நான் சொல்லியிருப்பேன். மோஸ்ட் ஆஃப் த ஸ்கில்ஸ் என்னன்ட்டு பைத்தன் இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஸ்கில்லு அண்ட் டேட்டாவை வந்து இது பண்ணுறதுக்காக இது பண்ணுறாங்க. ரஸ்ட்டு நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ரஸ்ட்டு வந்து ஏஐ பைப்லைன்ஸ்லேயும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டோகால் இன்ஜினியரிங்கில் நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. சொலானா மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸு, மூவ் மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸு, இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரஸ்ட்டோட ஒரு சாயில் இருக்கும் அந்த லாங்குவேஜஸில். ஸோ ரஸ்ட்டு கற்றுக்கிறது உங்களுக்கு எப்போவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ரொம்ப நீஷான ஸ்கில் இன்னுமே நிறைய பேருக்கு வந்து அந்த ஸ்கில் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி தான் நிறைய மார்க்கெட்டில் வந்து அந்த ரோலுக்கு வந்து கரெக்டான ஆட்கள் கிடைக்கலன்ற இது இருக்குது. பட் அதே மாதிரி அது இருக்கும்போதும் அந்த ஸ்கில் கேப் வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட் பண்ணுறவங்க ரொம்ப ரொம்ப தேவையாக இருக்காங்க. அது வந்து ட்விட்டரில் ஒரு ரிப்ளை கையாக இருக்கட்டும், ஆர் பிளாக்ஸ் எழுதுறதுக்கு, டாக்குமெண்டேஷன் பண்ணுறதுக்கு, ஆர் டெவரல் மாதிரி பேசுகிறதுக்கு, கண்டென்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு, வீடியோ பேஸ்ட் கண்டென்ட்ஸ் பண்ணுறவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நீங்கள் அப்படி இந்த கண்டென்ட் ஜர்னிஸ்குள்ளே என்ட்ரு ஆகணுனாலே ஜஸ்ட் ஸ்டார்ட் ரெக்கார்டிங் யுவர் செல்ஃப் அண்ட் போஸ்டிங் வீடியோஸ். ஆர் உங்களோட எக்ஸை வந்து ரொம்ப இதுவாக வச்சுக்கோங்க. நம்ம நிறைய பேர் பண்ணுற தப்பு எக்ஸை வந்து பெருசாக யூட்டிலைஸ் பண்ண மாட்டேங்கிறோம் இந்தியாவில். பட் ஐ திங்க் இப்போ வந்து ஒரு கண்டிப்பாக நம்ம பண்ணி ஆக வேண்டிய ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது. பிகாஸ் Web3 வந்து மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து Web3ல எக்ஸில் தான் நடக்குது. ஸோ அதை வந்து ரொம்ப கிளியராக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லிங்க்டின் வந்து எனக்கு பெருசாக தெரிலங்க. எப்படி லிங்க்டினுக்கும் Web3க்கும் பெருசாக எனக்கு கனெக்ஷன் இல்லாத மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் கீனாக ஸ்கில்ஸில் வந்து ரொம்ப நீங்கள் இன்டெப்த்தாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். வைப் கோடிங்கும் ஈஸியாக வந்துருச்சு அப்படின்றதுனால ஏஐ வச்சு நீங்கள் க்ரியேட் பண்ணுற ஸ்கில்ஸ் கூட இன்னும் பெட்டராக எதிர்பார்க்குறாங்க. பிகாஸ் இப்போ எப்படின்னா வித் ஏஐயில் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க, ஏஐக்குள்ளே உங்களால் என்னெல்லாம் பண்ண முடியுது, அதில் ஏஐ பேஸ் வீடியோஸ் ஜென்ரேஷன் பண்ண முடியுதா, ஏஐ பேஸ் இமேஜ் ஜென்ரேஷன் பண்ண முடியுதா, அண்ட் அதை வச்சு நீங்கள் எப்படி வந்து ஒரு கண்டென்ட்டை மேக் பண்ணுவீங்க, ஆர் கோடு இது பண்ணால் அதில் இது பண்ணுறது, அண்டு நிறைய ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் ஸ்கில்ஸ் எப்படி இருக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் பண்ண பிறகு அது ஒரு டீபக் ரீல் ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறாங்க. ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கில்ஸ் யூ வாண்ட் டு அக்வயர் இன் திஸ் ஏஜ் டு பிகம் அ Web3 டெவலப்பர் ஆர் டு ஒர்க் இன் Web3. நெரட்டிவ்ஸ் பற்றி பேசியாச்சு, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி பேசியாச்சு, என்ன ஸ்கில்ஸ் தேவைன்றதை பற்றியும் பேசியாச்சு. அடுத்ததாக நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். என்னென்ன ரிஸ்க் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இது நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் கிரிப்டோவில் என்ட்ரு ஆகுறீங்க அப்படின்னா ஃப்ரம் ஹையரிங்லேருந்து நீங்கள் ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்ப இதுவாக இருக்கணும். பிகாஸ் கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும் கிரிப்டோவில் நிறைய ஸ்கேம்ஸ் நடக்கும். நீங்கள் அது எக்ஸ்பீரியன்ஸ்டுக்கும் நடக்கும், ஃப்ரெஷருக்கும் நடக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் விழக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ஸை வந்து நம்ம இது பண்ணுறோம்.
ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணுறது ஆரம்பிச்சுலேருந்தே நீங்கள் கொஞ்சம் இதுவாக தான் இருக்கணும். மெனி ஸ்கேம்ஸ் இன்றைக்கி நடக்கிற ஸ்கேம்ஸில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டப் ரெப்போவை கொடுத்து அதை ரன் பண்ண சொல்லுவாங்க. அந்த கிட்டப் ரெப்போவை ரன் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு வேளை கிரிப்டோ வேலெட் வச்சுருந்தீங்கன்னா கிரிப்டோ வேலெட், அப்படி இல்லைனா உங்கள் கீ ஸ்டோரு மற்ற விஷயங்கள் எல்லாமே போயிடும். ஸோ இதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. யார் என்ன கிட்டப் ரெப்போவை ரன் பண்ண சொன்னாலும் முடியாதுன்னு சொல்லிடுங்க. அந்த வேலை வந்து மோஸ்ட்டாக 90% வந்து அது வந்து ஒன்றும் கரெக்டான ஒரு வேலையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா ஒரு அவுட் சைடர்கிட்ட ஒரு கிட்டப் ரெப்போ கொடுக்கறதுக்கு வந்து யாருமே ரெடியாக இருக்க மாட்டாங்க ஃபஸ்ட்டு. அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. 2வது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் என்ன ஆப்பில் வந்து கால் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, உங்களை இந்த பர்டிகுலர் ஆப்பில் தான் நாங்கள் வந்து கால் ஷெட்யூல் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த பர்டிகுலர் ஸ்கேமுக்கு நானே ஒரு பலிகடா. என்னையே வந்து இந்த ஸ்கேம் பண்ணிட்டுருக்கிறாங்க. ஸோ நான் தெரியாமல் அந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணி என்னோடய சிஸ்டமில் இருந்த கீ ஸ்டோர்லேருந்து எல்லாத்தையுமே இது பண்ணுறதுக்கு முன்னாடி வெளில வந்துட்டேன். பட்டு அதனால் வந்து பார்த்திங்கன்னா, என்னோடய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து மற்ற எல்லாத்தையுமே வந்து நான் மாற்ற வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. ஸோ அதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை வந்து நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய வரும். ஏன்னா சம்டைம்ஸ் அது ஜூம் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரியே காட்டும். ஸோ அதெல்லாம் பண்ணாதீங்க. லிங்க்கில் போடாமல் அவங்களோட மீட்டிங் ஐடி பாஸ்வேர்ட்லாம் கேட்டு அதை நீங்கள் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சு லைக் ஆப் ஸ்டோர்லேருந்தோ ப்ளே ஸ்டோர்லேருந்தோ ஆர் உங்களோட மேக்புக் யூஸ் பண்ணிங்கன்னா மேக்புக்கில் ஒரு ஸ்டோர் இருக்கும்ல, அங்கேருந்து டவுன்லோட் பண்ணி வச்சு அஃபிஷியல் வெப்சைட்ஸ்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். கூகுள் மீட் இருந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப ஜூம், கூகுள் மீட் இந்த மாதிரி நல்லா தெரிஞ்ச ஆப்ஸில் மட்டும் கால் போங்க, இல்லைன்னா கால் போகாதீங்க தயவு செஞ்சு. ஸோ இந்த 2 வந்து ஹைரிங் அப்போவே நடக்கிற ஸ்கேம்ஸு. இது இல்லாமல் அடுத்ததுக்கு வருவோம், இன்வெஸ்ட்மெண்ட். Web3 உள்ளே வந்துட்டாலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருக்க முடியாது. நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ் அ டெவலப்பராக நான் என்னுடைய பர்டிகுலர் விஷயங்கள் சொல்லிடுறேன். மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி, அதாவது ஸ்டாக்ஸ் மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணும்போது அதில் வந்து ஒரு மேஜர் ஒரு விஷயம் இருக்கும். அப்படி என்னென்னா வால்டாலிட்டி ஆஃப் த மார்க்கெட் வந்து அவ்வளோ அதிகமாக இருக்காது. பட் கிரிப்டோ அப்படி கிடையாது. கிரிப்டோவில் நிறைய ரக் பூல்ஸ் நடக்கும். ஸோ நீங்கள் ஏதோ ஒரு காயினில் நீங்கள் போட்டு மொத்தமாக ஒரே நாளில் ஜீரோவுக்கு வந்துடும். ஒரே நாளில் உங்களுக்கு 100x அடிக்கலாம், ஒரே நாளில் ஜீரோக்கும் வரலாம். ஸோ மார்க்கெட் வந்து ரொம்ப வாலட்டைலாக இருக்கும். ஸோ நீங்கள் எஸ்டாப்ளிஷ்டு டோக்கன்ஸில் நீங்கள் பிட்காயின்லேயோ எத்தீரியம்லேயும் போடுறீங்கன்னா ஓகே, அது மேலே போகும் கீழே வரும். அது ஒரு ஸ்டாண்டர்டுக்கு வரும்போது நீங்கள் எடுத்துக்கலாம். யூஎஸ்டிசி, யூஎஸ்டிடி இதெல்லாம் வந்து வச்சுருக்கிறது ஓகே. பட் ஆனால் புது டோக்கன்ஸில் வந்த டோக்கன்ஸ் எல்லாத்துலேயுமே போடாதீங்க. நிறைய பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடினா அப்படின்ற ஒரு டோக்கன்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அந்த டோக்கன்லாம் இப்போ எங்கே இருக்குன்னே தெரில. கொஞ்ச நாள் முன்னாடி வந்து அதை நான் க்ளோஸ் பண்ண போகிறோம் மொத்தமாக அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா டோக்கன்லேயும் போடுறத வந்து கொஞ்சம் நிறுத்திட்டு நீங்கள் வந்து பாருங்கள். அதனால் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக என்ட்ரு ஆனீங்கன்னா போடாதீங்க. யார் சொல்கிறத கேட்டும் போட்டுறாதீங்க காசை. ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் உங்களுக்கே அதில் ஒரு நாலேஜ் வந்த பிறகு யூ கேன் ஆல்வேஸ் இன்வெஸ்ட் அண்ட் கெட் ரிட்டர்ன்ஸ் இன் கிரிப்டோ. ஸோ இந்த 3 விஷயம் வந்து நீங்கள் எப்போவுமே பார்க்கணும். இன்னொன்று ஜாப் செக்யூரிட்டி. மற்ற எல்லா ஜாப்ஸுமே விட ஜாப் செக்யூரிட்டி கிரிப்டோவில் கம்மியாக தான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, இது புல் அண்ட் பியர் சைக்கிளில் நடக்கிற ஒரு மார்க்கெட். இட் இஸ் நாட் ரெஃபர் டு உங்களுக்கு டெக்கில் மற்ற டெக் கம்பெனிஸ்லாம் எப்படின்னா, நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவீங்க, அந்த ப்ராஜெக்ட் போய் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு கிளைண்ட் வந்தாங்கன்னா அந்த கிளைண்ட்டு வரதுக்கு பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு இது வரும். அப்படி இல்லைன்னா கூட உங்களை வேறு ஒரு ப்ராஜெக்ட்ஸுக்கு மாற்ற ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த ப்ராஜெக்ட்ஸுமே நம்மளுக்கு கிடைக்காத பட்சத்தில் உங்களை வெளில அனுப்புறதுக்கான இது இருக்கும். பட் இங்கே வந்து எப்படின்னா, நீங்கள் என்ன தப்புமே பண்ணாமல் கூட உங்களை வெளில அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் திஸ் ஃபங்க்ஷன்ஸ் இன் த ஃபினான்ஷியல் நெரேட்டிவ். ஸோ அந்த நெரேட்டிவில் இருக்கிறதுனால இங்கே புல் அண்ட் பியர் சைக்கிள்ஸில் வந்து வேலை போகிறதுலாம் வந்து ரொம்ப சர்வ சாதாரணம். அதில் வந்து நீங்கள் வந்த உடனே ஒரு வேலையை போயிடுச்சு அப்படின்னோன்னு தோன்றாதீங்க. மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள். ஒரு 1 or 2 monthsக்குள்ளே உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையவே இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க.
அண்ட் எப்போவுமே வெப்3யை வந்து தனியாக பார்க்காதீங்க. வெப்3யை வந்து ஒரு வெப்2ஓட அடிஷ்னாக பாருங்கள். ஸோ வெப்2வில் நீங்கள் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா வெறும் சாலிடிட்டி மட்டும் படிக்கிறது, ஆர் வெறும் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மட்டும் படிக்கிறது. இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு கஷ்டம்தான். ஸோ ஈவன் நீங்கள் ரஸ்ட்டு கற்றுக்கிற கூட நிறைய பேர் பார்க்கும்போது வெறும் சொலானாவில் போயிட்டு அந்த ஆங்கர் ப்ரோக்ராம் மட்டுமே கற்றுப்பாங்க, இல்லை ஒரு மூவ் ப்ரோக்ராம் மட்டுமே கற்றுப்பாங்க. நீங்கள் ஒரு ரஸ்ட்டில் வந்து ஒரு ஏபிஐ கூட எழுத தெரியலன்னா நீங்கள் அப்போ ரஸ்ட்டை வச்சு எப்படி நீங்கள் வெளில வேலைக்கு போக முடியாதுல்ல. ஸோ அப்போது ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கும் போது அதோட ப்ரீ பேசிக்ஸ் என்ன, எப்படி நீங்கள் இது பண்ண முடியும், என்ன மேஜராக என்னென்னலாம் கேட்குறாங்க, அதெல்லாம் ஒரு வாட்டி 2 வாட்டி ஆகுது நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் இது ஸோ அது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபாக இருக்கும். அண்ட் இன்றைக்கி வந்து ஏஐ வந்துருச்சு. ஸோ ஏஐ அசிஸ்டட் ப்ரோக்ராமிங் பண்ணும்போது என்ன வேர்ஷன்ஸில் பண்ணுது ஏஐ, அது எங்கே தப்பு பண்ணுது, அதை எப்படி கிளியர் பண்ணலான்ற அட்லீஸ்ட் ஒரு பேசிக் நாலேஜ் உங்களுக்கு இருந்தால் கூட நீங்கள் நிறைய யூ கேன் கோ ஃபார் பிளேசஸ். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. பட் ஜாப் செக்யூரிட்டி வில் பி வெரி லோ. அதனால் அதையுமே ஒரு விஷயத்த நீங்கள் வந்து when you wanted to enter into Web3 இதையுமே கீப் இன் மைண்ட். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2026 என்னென்ன நெரேட்டிவ்ஸ் இருக்க போது, என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, என்ன ஸ்கில் செட்ஸ் தேவை, அண்ட் என்ன த்ரெட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி பேசினோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா ஷேர் பண்ணி விடுங்க. அண்டு இதே மாதிரி வந்து ஏஐக்கும் நான் ஒரு வீடியோ பண்ணணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் ஏஐ அப்படின்றத போடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கில் செட்ஸ் கூட டெக் டியூட்டோரியல்ஸ் உங்களுக்கு வேணுன்னா டெக் அப்படின்ட்டு கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதில் வர இதுபடி நம்மளோட அப்கமிங் கண்டென்ட்ஸ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்காக இந்த சேனலில் போஸ்ட் பண்ணுவோம். ஓகே, இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் எஸ்கே. பாய்.